ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் சனிக்கிழமை எடுத்த வீடியோங்க. அதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா போன சனிக்கிழமை போட்டதுன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ இந்த வாரம் மண்டே வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா வீட்டு வேலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஒரு சின்ன பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேலை, வீட்டு வேலை, அப்புறம் பசங்களை பார்க்குறது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு லைஃபே. அதனால தான் வீடியோ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. சரி, வாரத்தில் ஒரு வீடியோவாவது லாங் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோடய வாய்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக பேசாமல் ஒரு மாதிரி மூக்கடைச்சி பேசுகிற மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே புரூனேயில் வந்து பயங்கரமாக வெயில் போடுதுங்க. இந்த ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. வீட்டை விட்டு வெளியில் போனாலே அவ்வளோ அனலாக இருக்குது. இங்கே புரூனே கவர்மெண்ட்டில் இருந்து கூட மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, வெளியில் அவ்வளோக்கா போகாதீங்க, சன்கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது, ஹீட் வேவாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெயில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த வெயில் வந்து செட் ஆகாதனால தொண்டை ஒரு மாதிரி நார்மலாக இல்லாமல் ஒரு அப்நார்மலாக இருக்குது. கட்டிட்டு லைட்டாக பெயினாக அப்படியே வாய்ஸ் சேஞ்ச் ஆன மாதிரி. ஸோ அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கு பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்தது. அதுக்கு தான் வந்து நான் போயிருந்தேன். ஹஸ்பண்டும் வர்றதா தான் பிளான் இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தனால, சரி நீ போய் அட்டன் பண்ணிட்டு நான் பாதியில் வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம் கழித்து தான் அவங்க வந்து வந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. போன வருஷமே நான் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்து வந்திருந்தேன். ஸோ இந்த வருஷமே வந்தாச்சு. ஸோ குட்டீஸோட அந்த ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனசு வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு வேலை, கிச்சன்லேயே தான் இருப்போம், சமையல், வீட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து எல்லா குழந்தைங்களையும் பார்த்து சிரித்து அவங்க டான்ஸ் ஆடுறது, விளையாடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்கூலுக்கு தான் வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஆதவ் என்னை தேடிட்டே வந்துட்டு இருந்தாங்க, நம்ம அம்மாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்புறம் முகில் வர ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லா செக்ஷனில் இருந்துமே குழந்தைங்க வந்து வர ஆரம்பித்தாங்க. K2 K3 இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ முகில் வந்து K2 படிக்கிறான், ஆதவ் வந்து K3 படிக்கிறான். K2 வந்து தான் ஸ்டார்டிங் லெவலு, K3 வந்து அதுக்கும் மேலே. ஃபஸ்ட்டு வந்து எல்கேஜி, அப்புறம் யூகேஜின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இது. K1 அப்படின்றது பார்த்திங்கன்னா கிண்டர் கார்டன், நார்மலாக சும்மா நம்ம பால்வாடின்னு கொண்டு போய் விடுறோம்ல ஊரில், அதுதான் K1. ஆதவ் முகில் படிக்கிற ஸ்கூலில் வந்து K1 வந்து இல்லை. அதனால தான் நாங்கள் முன்னாடி ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி சேர்த்து விட்டுருந்தோம். இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு போனிக்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருந்தது, அதில் தான் 2 பேருமே படித்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் தான். ஸோ இங்கே புரூனே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக இந்த ஸ்கூலில் தான் போய் பார்த்து சேர்த்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுமே வந்து இந்த ஸ்கூலில் தான் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கே சேருங்க, இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே போய் ஃபஸ்ட்டு நாங்கள் அட்மிஷன் போகும்போதே வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு ரொம்ப இந்த ஸ்கூலு. அதே மாதிரி கோச்சிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாத்தையுமே நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. டீச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரிக்டாக வந்து குழந்தைங்கள வந்து படிக்க வைப்பாங்க. எல்லா குழந்தைங்களுமே ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆயாச்சு. அப்புறம் எந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டாக வந்து அந்தந்த நாட்டோட நேஷ்னல் ஆந்தம் வந்து பாடி தான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயே அப்படி தானே. ஸோ இங்கேயுமே மலாயில் வந்து எல்லா குழந்தைங்களும் பண்ணாங்க. We promise that we will take part in St. Andrew's Kindergarten Sports Day.
எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஹெட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த கேஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மேடம் வந்து ஹெட்டாக வந்து இருக்காங்க. ஸோ ஒரு 7 வருஷமாக வந்துட்டு இந்த கேஜி டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மந்த்தோட வந்துட்டு ஷிஃப்ட் ஆகி மலேசியா வந்து போகிறாங்க. ஸோ அடுத்து வந்து புதுசாக ஒரு ஹெட் தான் வந்து வரப்போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு பொக்கே கொடுத்து ஒரு தேங்க்ஸ் நோட் மாதிரி வந்து கொடுத்தாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன்னா டான்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லா செக்ஷனில் இருந்துமே குழந்தைங்க வந்து டான்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. K3 ஸ்டூடெண்ட்ஸுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து டான்ஸ் ஆட சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை அவங்கள வளர்க்குறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் இத்தனை குழந்தைங்களையும் வந்து மேனேஜ் பண்ணி டான்ஸ் ஆட வச்சு விளையாட வைக்கிறது அப்படின்றது ஈஸி கிடையாது. பெரிய குழந்தைங்கள கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் சின்ன குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரே மாதிரி டான்ஸ் ஆட வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது உண்மையாகவே அந்த டீச்சர்ஸ்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பட் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வந்து இது பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆதவோட டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா டான்ஸ் பண்ணாங்க. எனக்கே என் பிள்ளைங்களை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வீட்டிலலாம் இந்தளவுக்கு ரொம்பலாம் டான்ஸ் ஆட மாட்டாங்க. சும்மா எப்போயாவது வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இங்கே பசங்களோட நல்லா டான்ஸ் பண்ணா அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசில் நானுமே அப்படி தான். ஏதாவது ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக போய் பேர் கொடுத்துருவேன். நம்மளை சேர்க்குறாங்களோ இல்லையோ பேரை போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே இந்த டான்ஸ்லலாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். எங்கள் புரோனையில் வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ் கலாச்சார விழான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவாங்க எல்லா தமிழர்களும் சேர்ந்து. அந்த ஃபங்க்ஷனில் வந்து பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுவாங்க. லேடிஸ், ஜென்ட்ஸ், குழந்தைங்க எல்லாருமே. இந்த வருஷம் நடந்தபோது ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து கால் பண்ணி, உங்கள் பிள்ளைங்களையும் டான்ஸில் சேர்த்து விடுங்க, நான் தான் வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், டான்ஸுக்கு வந்து ஒரு பையன் குறைவாக இருக்குது, உங்கள் பையனை ஆதவ சேர்த்து விட்றீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், நம்ம பையன் சின்ன பையனாக தானே இருக்கான், அவன் எங்கே போய் டான்ஸ் கரெக்டாக பழகி ப்ராக்டிஸ் பண்ணி ஆட போகிறான், கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு நான் அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன். ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் சிஸ்டர், ஒழுங்காக ஆடுவானான்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம், நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, நம்ம பையன் கரெக்டாக இது பண்ணி ஆடுவானான்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நம்ம கொண்டு போய் ப்ராக்டிஸ்க்கு விடணும், ரெகுலராக ப்ராக்டிஸ்க்கும் போகணும். அதுக்கு நம்ம கரெக்டாக போக முடியுமான்னு தெரியலை. ஏன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, நமக்கு டிரைவிங் தெரியாது அப்படின்ற 2 காரணங்கள்னால அவனை சேர்த்து விடலைண்ணா. ஆனால் இப்போ இந்த டான்ஸை பார்க்கும்போது சூப்பராக நான் எதையுமே மறக்காமல். இதில் யார் ஆதவ்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த எல்லோ டிஷர்ட்லேயே கைக்கிட்ட மட்டும் பிங்க் கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அவன் தான் ஆதவ். பாருங்கள், எல்லா ஸ்டெப்புமே கரெக்டாக ரொம்ப எனர்ஜியாக சூப்பராக ஆடினான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக அவன் ஆடுறதே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆடும்போது என்னைய வேற பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க, அம்மா நம்மளை பார்க்குறாங்களா அப்படி சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் டான்ஸ் ஆடையில் நம்ம எல்லார் முன்னாடி ஆடுறது. உண்மையாகவே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விடும்போது அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாமே போகும். ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக பசங்களை ஏதாவது ஒரு இதில் சேர்த்து விடணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கேன். இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி ஆக்டிவிட்டி மாதிரி தானே. அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக போய் உட்காந்தாங்க. நல்லா டிஷர்ட்டெல்லாம் கலட்டிட்டு உள்ளே ஒரு டிஷர்ட் போட்டு விட்டுருந்தோம் மஞ்சள் கலர். அவங்க டீச்சர் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, பசங்க எல்லாருமே வந்து மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட கிளாஸ் ரூம் பார்த்திங்கன்னா மேரிகோல்டு, அவங்க கிளாஸ் நேமு மேரிகோல்டு ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா அது. ஸோ மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து எல்லோவாக தானே இருக்கும், அதனால தான் மஞ்சள் டிஷர்ட்டு. அதுக்கு மேலே நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து போட்டு விட்ருந்தோம். ஸோ அப்போ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே அந்த மேலே யூனிஃபார்மை கழட்டிட்டு ஓடணும். ஸோ அந்த மாதிரி தான் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா குழந்தைங்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க, எல்லா செக்ஷனில் இருந்துமே வரிசையாக. எப்படி தான் எல்லா குழந்தைங்களுக்கும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னே தெரியல, எல்லாருமே கரெக்டாக பண்ணாங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு குழந்தைங்களும் பண்ணுற அந்த சுட்டித்தனம் அதெல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா பேரண்ட்ஸும் நல்லா சிரிச்சுட்டு இது பண்ணி இது பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, என் ஹஸ்பண்ட் வரலேருந்து தான் வருத்தம். போன வருஷமாக அவரால் வர முடியல, ஏன்னா வேலை இருக்கும், ரொம்ப நேரம் வந்து அவர் உட்காந்துட்ருக்க முடியாது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:30க்கு வர சொல்லியிருந்தாங்க பேரண்ட்ஸை. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2:30 பக்கம் ஆகிடுச்சு. ஸோ 2:30லேருந்து ஒரு 4:30 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு
3:30 பக்கம் வந்தாங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க. முகில் பாருங்க எடுத்துகிட்டு வந்து ஓடுறது. முகில் கரெக்டாக அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டீச்சர் அவங்க சொல்லிக் குடுத்த மாதிரியே நல்லா பண்ணி, நல்லா ஸ்பீடா ஓடுனாங்க. எனக்கு பார்த்து சிரிப்பு தாங்க முடியல. என்னையும் பார்த்துட்டே ஓடுனாங்க. அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே நல்லா பண்ணாங்க. அப்புறம் ஜெயிக்கிறாங்களோ, தோக்குறாங்களோ எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மெடல் அப்படின்றது வந்து குடுத்தாங்க. ஸோ எல்லா குழந்தைங்க கையிலயும் அந்த மெடல் வாங்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி. இந்த சைடு பேரண்ட்ஸ் எல்லாரும் குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே இந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான நாட்களை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். வேலை என்னங்க பெரிய வேலை, இது இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி போய் நம்ம என்ஜாய் பண்ணுறோம், இதையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேலை அந்த மாதிரி பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் ஃபங்க்ஷனும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக ஒவ்வொரு செக்ஷனாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அப்படியே மெடல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆதவ் கிளாஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க அடுத்த ஸ்டேஜில் வந்து போகிறதுக்காக. இந்த டைம்லலாம் அவங்க அப்பா வந்துட்டு மெடல் வாங்குறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சு ஏதாச்சும் ஒன்று வாங்கும்போது ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அந்த கேம்ஸ்லேயுமே ஆதவ் கிளாஸ் டீம் வின் பண்ணாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அப்புறம் முகில் கிளாஸ் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க. ஸோ அதில் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு வந்து மேரிகோல்டு அந்த எல்லோ கலரு இது இருக்குது பாருங்கள். செகண்ட் வந்து ப்ளூ பீன்னு சொல்லிட்டு ஒரு டீம் அவங்க. தேர்டு வந்து ஹைபிஸ்கஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி அப்படியே வரிசையாக வந்து மெடல் கொடுத்தாங்க. ஸோ மெடல் வாங்கும்போது ஒவ்வொரு குழந்தைங்க முகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம். இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும். ஓகே நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லா டீச்சர்ஸும் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து குரூப் ஃபோட்டோ அது இதுன்னு எடுத்து அப்படியே சூப்பராக வந்து போச்சு. எல்லா டீச்சர்ஸுமே வந்து குழந்தைங்கள அப்படி என்கரேஜ் பண்ணி அந்த குழந்தைங்க ஜெயிக்கும் போதும் அவங்களும் அப்படி வந்து சந்தோஷப்படுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு நாம் வந்து சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி டீச்சர்ஸுங்க அவங்களுமே அப்படி ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஒரு குழந்தை விளையாடும்போது லைட்டாக ஸ்லிப்பாகி விழுந்துட்டா கூட போய் தூக்கி விட்டு யூ கேன் யூ கேன் யூ கேன் அப்படி ஒரு மோட்டிவேஷன் வந்து பண்ணாங்க. அப்புறம் முகில் வந்து போனாங்க மெடல் வாங்குறதுக்கு வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே யூனிஃபார்ம் போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு டிஷர்ட் போட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவேன். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஏசி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே ப்ரூனேயில் இருக்கிற வெதருக்கு வந்து ஏசி இல்லாமல் சர்வே பண்ணவே முடியாது. ஸோ கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப ஏசி வந்து ஹை ஸ்பீடில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஏசி வந்து என் பிள்ளைங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஊர்லெல்லாம் நம்ம வளர்ந்த விதம் இந்த ஹீட்டான ப்ளேஸில் தான் வளர்ந்துருப்போம். ஸோ சடனாக அந்த ஏசிக்குள்ளே போகும்போது சளி பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு குளிர் தாங்க முடியாதுன்றனால உள்ளே ஒரு டிஷர்ட் வந்து போட்டு விட்ருவேன். அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலேயும் சில நேரம் ஜாக்கெட்டும் போட்டு விடுவேன். ஸோ அதை வந்து அவ்வளோக்கா போட்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால் உள்ள டிஷர்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அவங்க அப்பாலாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு பாய் சொல்லி சிரிச்சுட்டு மேலே போயிட்டு அப்புறம் மெடல் வந்து வாங்கினாங்க. முகில் காலத்தில் மெடல் போட்ட உடனே அவங்களால அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல. உடனே அப்படியே துள்ளி குதித்து அந்த மெடலை தூக்கி நான் எங்கே நிற்கிறேன், அவங்க அப்பா எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்து அந்த மெடலை தூக்கி வந்து காமிச்சாங்க. அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. எவ்வளோ சந்தோஷம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு ஹாப்பி எல்லா குழந்தைங்க கிட்டையுமே. அப்புறம் முகிலோட டீச்சர் வந்து எல்லா பேரண்ட்ஸும் வாங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸையுமே வந்து கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் ஆதவ் அப்பாவை போக சொன்னேன், நீங்கள் போங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு. அவங்க அப்பா நீ போ நான் வீடியோ எடுக்கிறேன், எல்லாரோடையும் போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ வீடியோஸ் அப்படியே வந்து எடுத்தோம். ஸோ நான் அப்படியே கீழே உட்காந்துட்டேன். ஏன்னா நம்ம நின்றோன்னா பின்னாடி நிற்கிறவங்களுக்கு மறைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. லைஃப்பில் வந்து இந்த மாதிரியான மூமெண்ட் எல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. நான் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்யூச்சரில் வயசான காலங்களில் இதெல்லாம் உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எல்லா குழந்தைங்களுக்குமே மெடல் கொடுத்தாச்சு. அப்புறம் எல்லா குழந்தைங்களுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அம்மா அப்பா, அப்புறமா வந்து ஒவ்வொரு கிளாஸாக அப்படியே குரூப் ஃபோட்டோ அந்த மாதிரியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. ஸோ போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கெட் ஜூஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்டி மாசா அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ரோல் மாதிரி வெஜ் ரோல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு ஸ்வீட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பேர் கூட மறந்துட்டேன். என் பசங்களுக்கு தெரியுது, அந்த பேர் எனக்கு தெரியல. ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். நடுவில் வந்து வேர்க்கடலை ஸ்வீட்டெல்லாம் போட்டு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வச்சுருப்பாங்க.
அது ஒரு மாதிரி இழுத்த மாதிரி ஸ்டிக்கியாக இருந்தது. அது உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேரை மீட் பண்ணோம், வந்திருந்தாங்க நம்ம ஊருக்காரங்க, தமிழ்காரவங்கெல்லாம். ஸோ அவங்ககிட்டலாம் பேசிவிட்டு அப்புறம் அன்றைக்கி தான் நம்ம பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு டெலிவரி ஆர்டர் லட்டு ஆர்டர் வந்திருந்தது. நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்ல, ஸ்கூலில் ஒரு சிஸ்டருக்கு டெலிவரி பண்ணுற போகிறேன்னு. அந்த சிஸ்டருக்கு லட்டுலாம் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு டின்னருக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எங்கே போயிட்டு எங்கே இருந்துட்டு வந்தாலுமே வீட்டுக்கு வந்த உடனே நமக்கு வீட்டு வேலை எப்போவுமே காத்துட்டே தான் இருக்கும். சமையல் வேலை சொல்லவே வேண்டாம். காலையிலேக்கும் மதியத்துக்கும் நான் சமைச்சு வச்சுட்டு போயிட்டேன். காலையில் இட்லி சாம்பார் பண்ணியிருந்தேன், அதுதான் மதியத்துக்கும் வச்சுருந்தேன். இட்லி சாம்பாரே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு. நாங்களுமே மதியம் அந்த இட்லி சாம்பாரை வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டோம். நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணிக்கலான்ட்டு. முகிலி ஏதோ சொல்லிவிட்டு அழுதுட்டு வந்தான். அவங்க அண்ணா வந்து அடிச்சிட்டான், 2 பேரும் சண்டை போட்டுவிட்டோன்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டு அன்றைக்கி என்ன சமைச்சிருந்தேன்னா சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். முகில் சப்பாத்தி தான் கேட்டான். சரி எல்லாத்துக்குமே சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டு இந்த சன்னா வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல, அது கூட ஒரு 2 உருளைக்கிழங்க போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வந்து ஒரு 5 விசில் விட்டுட்டேன். ஸோ இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்து குருமா வந்து பண்ண போகிறோம். இந்த குருமா சூப்பராக இருக்குங்க. காய்கறிகள், அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கடலை, உருளைக்கிழங்குலாம் போட்டு பண்ணும்போது ஒரு மிக்சடான ஒரு குருமாவாக ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ப்ரோட்டீனும் இருக்குது, வெஜ்ஜீஸும் நிறையா இருக்குது. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு மட்டும்தான் போடுறோம், வேறு பட்டை கிராம்புலாம் நான் போடலை. பட்டை கிராம்பு வேணும்னா போட்டுக்கலாம். ஸோ நான் அந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் நான் தாளிப்பில் போடலை, ஏன்னா ரொம்ப பட்டை கிராம்பு ஸ்மெல் அடிக்கும், அதுக்காக தான். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்க வேண்டியதான். காய்கறிகள் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா கேரட்டு, அதுக்கப்புறம் இந்த லாங் பீன்ஸ் இருக்குது பாருங்கள், தட்டைப்பயிராது அந்த பயிரோட அந்த பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் கார்ன் வந்து எடுத்திருக்கேன். அந்த பேபி கார்ன் இருக்குல்ல அது. ஸோ உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அது வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு மட்டும் போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மிலேயே வந்து அதை வேக விடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அந்த ஆயில்லையே கொஞ்சம் அந்த காய்கறிகள் வந்து வேகட்டும். இப்போ மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகா வந்து பெஸ்ட்டு இந்த குருமாக்கு. பச்சை மிளகா அன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 2 அந்த அன்னாசி பூன்னு சொல்லுவோம்ல, ஸ்டார் அனீஸ், அது வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/2 துண்டு பட்டை அது வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 1/2 துண்டு இஞ்சி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மையாக வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா தான் இந்த குருமாவுக்கு வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துக்க வேண்டியதான். வேறு எக்ஸ்ட்ரா நம்ம மசாலா சேர்க்க போகிறதே இல்லை. இதில் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த பட்டை கிராம்பு பிரியாணி ஸ்பைசஸ்ஸு, அது மட்டும்தான் மசாலா. காரத்துக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சாலே சூப்பராக இருக்கும் இந்த குருமா. இந்த காஞ்ச மிளகா வந்து ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் ஒன்றும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த காய்கறி வந்து வேக வச்சுருந்தோம்ல, அது வந்து காய்கறி வந்து ஒரு 50% வெந்துருச்சு. இந்த காய்கறிகள்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்து கொஞ்சம் வேகாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, அதனால தான் நான் சிம்மில் வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ காய்கறி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா அந்த அரைச்சோம் பார்த்திங்களா தேங்காய், அந்த அரைக்கும் போதே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையும் சேர்த்து அந்த மசாலாவோட மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அப்போ அந்த கொண்டக்கடலை வந்து நல்லா வந்து கிரேவிக்கு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நான் பண்ணலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து சேர்க்கலை, நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட்டு தேங்காய் அதெல்லாமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வந்தாலே போதும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமான்னு சொல்லலாம், இல்லைன்னா கொண்டக்கடலை குருமான்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம மசாலாலாம் சேர்க்குறதே இல்லை. மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா காரமாக எனக்கு வேணும் அப்படின்னா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி வைக்கிறது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் மசாலா சேர்க்கலை. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கிற வேண்டியதான். கொத்தமல்லி இருந்தாலும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுருந்தேன், அதையுமே வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சப்பாத்தி சுடுறதுன்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதுங்க. முன்னாடி எல்லாமே எனக்கு சப்பாத்தியும் சுடவும் தெரியாது, சாஃப்டாகவே வராது, ஒரு மாதிரி ஹார்டாக தான் வந்து சப்பாத்தி
எப்போவுமே வரும். இந்த மாவையுமே வந்து லூஸாகவும் பிணைய மாட்டேன், ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிருவேன். அது தேய்க்கவே முடியாது, ரொம்ப ஷோல்டர் பெயினே வந்துடும். ஆனால் இப்போ பரவாயில்லங்க, சப்பாத்தி வந்து நம்மளா இப்படி சப்பாத்தி போடுறோம் அப்படின்ற அளவுக்கு மாறிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா? முகில் தாங்க. ஏன்னா முகில் டெய்லி சப்பாத்தி கேட்பானா, அவனுக்காகவே சப்பாத்தி போட்டு 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 இப்போ சூப்பராக சப்பாத்தி வர ஆரம்பிச்சிருச்சு, பர்ஃபெக்டாக வருது. அந்த டிப்ஸையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ ஈவினிங் போல் இந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்கும் வந்திருந்தாங்க. அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் கிச்சனில் இருந்து அப்படியே கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து எடுத்தேன். வந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே வந்துட்டு இந்த புல்லையெல்லாம் கட் பண்ணி போட்டு போயிடுவாங்க. ஸோ சப்பாத்திலே 2 டைப் இருக்குது. நார்மலாக தேய்ச்சி போடுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இந்த மாதிரி லேயர் சப்பாத்தியாக போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ஒரு 2 டைப்பில் வந்து மடிக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு அப்புறம் பாதியாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இப்படி நல்லா தேய்ச்சோம்னு வைங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் வரும். ஸோ ஷேப்பு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நமக்கு வந்து அந்த சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்துங்களேன், சூப்பராக வரும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ உப்பி அப்படியே தூக்கலாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்மில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சப்பாத்தி போடும்போது டக்குன்னு வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த அடுப்பு வந்து சரிப்பட்டே வராதுங்க. ஏன்னா இந்த அடுப்பு சென்டராக மட்டும்தான் வந்து ஹீட்டு அதிகமாக இருக்கும். சைடுகள்லாம் அந்த சப்பாத்தியை வேக வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பெரட்டி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி போட்டு அப்படி தான் வந்து சப்பாத்தியை வேக வைப்போம். ஏன்னா அந்த அடுப்பு சின்னதாக தான் இருக்குது பார்த்தீங்களா. கேஸ் அடுப்புனா ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் ஃபயர் ஆகி அப்படியே எரியும். ஸோ அதனால் சப்பாத்தி நல்லா வேக வைக்கலாம். இந்த அடுப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சப்பாத்தி தோசை இதெல்லாமே சுடும்போது. ஸோ சப்பாத்தியும் செஞ்சாச்சு, அதுக்கப்புறமா குருமாவும் வச்சாச்சு. அப்புறம் என்ன, உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஒரு 6:30க்கெலாம் வந்து சமைச்சு முடிச்சு சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ சப்பாத்திக்கு இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் அந்த குருமாவில் வந்து ஊற வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் சப்பாத்தியை பிச்சு போட்டு அந்த குருமா மட்டும் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஊறி சூப்பராக இருக்கும். இப்போ பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு எடுத்து கொடுத்துட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து எங்களுக்கு டே அன்றைக்கி வந்து போச்சு. ஸோ உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.